நாங்கள் எங்கள் தோட்டத்தில் ரோஸ் செடிகளுக்கு எப்படி மண்கலவை தயார் பண்ணோன்னு பார்க்கலாங்க. இது வீட்டு தோட்ட மண்ணுங்க, ஒரு பங்கு எடுத்துட்டேன். மாட்டு சாண தொழு உரம் ஒரு பங்கு, மண்புழு உரம் ஒரு பங்கு, செம்மண் ஒரு பங்கு எடுத்துட்டேங்க. அப்புறம் வீட்டில் கிடச்சிருக்க காஞ்ச இலைதழைகளை ஒரு பங்கு இதை சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லா மண்ணையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நான் ஒரு பக்கெட்டில் அரை பக்கெட் அளவு கோகோ பிட்டு எடுத்துக்கிட்டேங்க. அது கூட 4 கைப்பிடி அளவு வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு எல்லாத்தையும் போட்டு ஒரு நாள் ஃபுல்லும் ஊற வச்சேங்க. அதை இந்த மண்கலவையோட நம்ம இப்போ கலந்துக்கலாங்க. எல்லாத்தையும் கொட்டி அப்படியே அதை மிக்ஸ் பண்ணணுங்க. அந்த மண்ணோட நல்லா கலந்து விடணுங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நாளைக்கு அப்படியே இருக்கணுங்க. இப்போ நான் என்னோடய தொட்டி ஒன்று எடுத்துகிட்டேன். பழைய தொட்டியில் இருக்க மண்ணெல்லாம் எடுத்துட்டுங்க, அதில் இந்த ஹோலில் ஒரு ஜல்லி வச்சு முடிக்கிறேங்க. இதில் காஞ்ச இலைதழைகளை கொஞ்சம் போட்டுட்டேங்க. இதில் அரை தொட்டி அளவுக்கு மட்டும் மண்ணை போட்டு இப்போ நொப்பிக்கிறேங்க. நொப்பிட்டு நான் ரோஸ் நர்சரி கார்டன் வாங்கிட்டு அந்த கவரை எப்படி நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ மேலேருந்து கீழே வரைக்கும் கத்திரிக்கோல் வச்சு அப்படியே கட் பண்ணி எடுக்கணுங்க. இதை மண் எதையும் ஊற்றி விடக்கூடாதுங்க. அவ்வளோ இருக்க மண்ணை அப்படியே வைக்கணும். நம்ம அப்படியே எடுத்து இந்த கவரை எடுத்துட்டு அப்படியே கவரை பிரித்து எடுத்துட்டு அப்படியே தொட்டிக்குள்ளே வைக்க வேண்டியதாங்க. அதுக்குள்ளே வச்சுட்டு அதில் ஒட்டு கட்டியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஒட்டு கட்டின அளவு வரைக்கும் நம்ம மண்ணை போடணுங்க. அப்படி போடலைன்னா எல்லாம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு செடி ஒரு பிரான்ச்சு முளைச்சி வருங்க. அதில் பார்த்திங்கன்னா 7 இலை இருக்கும். அதில் ஒன்றும் பூக்காதுங்க. அதனால் நம்ம இந்த ஒட்டு கட்டின அளவு வரைக்கும் நம்ம மண்ணை போட்டு மூடணுங்க. இப்போ இது கவரில் வாங்கிட்டு வந்ததுனால இதை கத்திரிக்கோல் வச்சு கிழிச்சு எடுத்தாச்சுங்க. இதே தொட்டியில் சில சமயம் நமக்கு கிடைக்கும். அது எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதை இந்த சைடில் நல்லா தட்டி விடணுங்க. தொட்டியோட சைடில் தட்டிட்டு செடியை பிடிச்சிட்டு பின்பக்கமாக ஒரு தட்டு தட்டினோம்னா அப்படியே கலண்டு வந்துடுங்க. இதையும் தொட்டியில் நான் அரை தொட்டி அளவு இந்த மண் கலவையை போட்டு வச்சுருக்கேங்க. இதை வச்சுட்டு மண்ணை போட்டு 3/4 அளவு மண்ணை போட்டு மூடி வச்சிடணுங்க. நான் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஒரு செடி நட்டு வச்சேங்க. அதில் எப்படி ரோஸ் பூத்துருக்குன்னு வேணால் பாருங்கள். இந்த வெள்ளை ரோஸு அந்த அளவுக்கு பெருசாக பூத்துருக்கு பாருங்கள். இதுக்கு நான் அதே சேம் மண் கலவை தான் வச்சேங்க. இது நம்ம என்ன பண்ணணும், 20 நாள் கழித்து செடி நட்ட 20 நாள் கழித்து கொஞ்சம் செடியோட ஓரத்தெல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு அதில் டிஏபிங்க ஒரு 10-15 அளவுக்கு அப்படியே செடியோட வேரில் போடாமல் சைடில் போட்டு மண்ணை மூடிட்டு தண்ணி ஊற்றி வச்சிடணுங்க. அழகான ரோஸ் நமக்கு கிடைக்குங்க. வீடியோ பிடிச்சினா லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.